வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சௌசௌ பொரியல் பண்ண போறோம். 1/2 கிலோ சௌசௌ எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணிருக்கேன். இப்போ பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 4ல இருந்து 5 பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா நல்லா ஈஸியாக அரைபற்றும். அடுத்து இது கூட 1/4 கப் தேங்காய் துண்டுகள். எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இது கூட கறிவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்ச சௌசௌவை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கங்க. இப்போ 2 நிமிஷமா வதக்கியாச்சு. இது கூட 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. காய் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. இதுக்கு மேலேயும் வேக வச்சிங்கன்னா காய் குழஞ்சு போயிடும். அப்புறம் பொரியலோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுத்து இதில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நம்ம சேர்த்து அந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போயிடும். 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய காரசாரமான சௌசௌ பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காரசாரமான டேஸ்டான சௌசௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம். 400 கிராம் புடலங்காயை வாஷ் பண்ணிட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு பருப்பெல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். அடுத்து இதில் கட் பண்ணி வச்ச புடலங்காயை சேர்க்குறேன். இந்த காயை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கியாச்சு. அடுத்து இதில் 1 கை அளவு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்க்கிறேன். புடலங்காய் நீர் காய்ங்கிறதுனால நம்ம நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. 1 கையளவு மட்டும் தண்ணி தெளிச்சா போதும். ஏற்கனவே இது பிஞ்சு புடலங்காயா இருக்கு. அதனால 1 கை அளவு தண்ணி தெளிக்கும் போது சரியா இருக்கும். புடலங்காய் முத்தலா இருந்தா நீங்க கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கங்க. இப்போ மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த காய் குழைய வெந்துடக்கூடாது. ஒரு 80% வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம 2-3 சுத்து சுத்திட்டு
இதில் 2 சின்ன பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். புடலங்காய் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த தேங்காய் கலவைக்கு மட்டும் இந்த அளவு உப்பு சரியா இருக்கும். இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி, அதாவது துருவுற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. காய் பார்த்தீங்கன்னா குழையாம வெந்திருக்கு. காயோட தன்மையை பொறுத்து டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். குழையாம இந்த மாதிரி 80% அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்து அந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக இருக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்து அந்த தேங்காய் கலவையோடு சேர்ந்து புடலங்காய் நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். இந்த கொத்தமல்லி இலைகள் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்து இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டதும் இதை தனியா எடுத்து வச்சுட்டு 400 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி ஈரம் போக தொடச்சிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த எண்ணெயில சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நம்ம சேர்த்த அளவோடவே கொஞ்சம் சுருங்கி ஃப்ரை ஆகியிருக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள காயையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், பருப்பெல்லாம் வறுபட்டு நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய், எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். லைட்டா வதக்கியாச்சு. இதுல நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை சேர்க்கிறேன். வெண்டைக்காய் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி கலர் மாறாம ஃப்ரை பண்ணிக்கங்க. காயை லைட்டா ஒரு வதக்கிட்டு இதுல 4ல இருந்து 5 பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்க்கும் போது வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இப்ப இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1 டீஸ்பூன் போல சில்லி ஃபிளேக்ஸ் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் சேர்க்கிறத விட இந்த மாதிரி சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்தீங்கன்னா பொரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். நல்லா சிம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் வதக்கிக்கங்க. இப்ப வெண்டைக்காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. நல்ல ஒரு சூப்பரான வாசனை வந்துட்டு இருக்கு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததுல எண்ணெயில ஃப்ரை பண்ண வேர்க்கடலை
இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காவை தோலை சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் கடாய் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தெல்லாம் நல்லா சிவந்துச்சு. கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அது கூட 3 பூண்டு நல்ல மெல்லிசாக கட் பண்ணது, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே லேசாக வதங்கிடுச்சு. தண்ணியில் கட் பண்ணி போட்ட வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு கரப்பு தட்டி விட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கை அளவு தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வர வரை இருக்கட்டும். இடையில திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ திறந்து பார்த்து ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த வாழைக்காய் வெந்துட்டு இருக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பொரியல் சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் மூடி போட்டுடலாம். நல்லா சாஃப்டாகிற வரையும் வேகட்டும். இப்போ வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஒரு அடிக்கணமான கடாயாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விடுறதுக்கும் நல்ல ஒரு அகலமான கரண்டியாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் கிண்டி விடும்போது பார்த்து இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விடணும். அப்போ தான் வாழைக்காய் உடையாமல் இருக்கும். வாழைக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கலை, நிறைய கொத்தமல்லி இலை தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பூசணிக்காவோட கடலைப்பருப்பு சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். 400 கிராம் மஞ்சள் பூசணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சக்கரை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதில் விதைகளும் விதையை ஒட்டி ஒரு பகுதியும் இருக்குது. அது ரெட்டையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி சுரண்டி எடுத்தால் வந்துடும். விதை பகுதியும் அதை ஒட்டி உள்ள பகுதியும் எடுத்தாச்சு. மறுபடியும் இதனுடைய தோலை எடுத்துடணும். இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு மேல் தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். மேல் தோலையெல்லாம் நல்லா சீவியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கடலைப்பருப்பை கழுவிட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு அது கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், முங்குற அளவுக்கு தண்ணி, இந்த அளவு சேர்த்தா போதும். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் பருப்பை ஊற வைக்கலைன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு 4லேருந்து 5 விசில் வேக வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சதுனால 2 விசில்லையே வெந்துருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்தோட கலரும் மாறிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம்.
அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 4 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கங்க அல்லது இடித்து சேர்த்துக்கங்க. அது கூட 3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் தான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. காய் வந்து இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். இந்த சக்கரை பூசணிக்காவில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் வந்து நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் சேர்த்துக்கங்க. இப்போ வதக்கி விட்டாச்சு. 1 நிமிஷம் போல் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் வந்து வேகமாக வெந்துடும். நீங்கள் வந்து தண்ணி நிறைய சேர்த்துடவே கூடாது. ஒரே 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க போதும். காய் வந்து 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். மூடி போட்டாலும் அப்பப்போ திறந்து பார்த்து நான் கிண்டி விட்டேன். இப்போ காய் வந்து 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இது வந்து மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். ஓப்பன்லேயே வச்சு காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. காய் கட் பண்ணும்போது குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நீல சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய் குழம்பு போகாமல் இருக்கும். ஏன்னா இந்த காய் வந்து வேகமாக வெந்துடுது. இது கூட வேக வச்சு வடிகட்டின கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சக்கரை பூசணிக்காய் வச்சு நம்ம ப்ளைனாக பொரியல் பண்ணுவோம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுற பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த பொரியல் கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்தாலும் நல்லா ஜம்முன்னு இருக்கும் வாசனை. நல்ல டேஸ்டான மஞ்சள் பூசணி கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் கேரட் பொரியல் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பீன்ஸை இந்த மாதிரி நீல சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சதுர துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் வேக வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பீன்ஸ் கேரட் ரெண்டுமே சேர்த்து 400 கிராம் இருக்கும். இதை இந்த பேனில் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. காய் கரெக்டாக வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த 2 காயுமே நல்லா கரெக்டாக வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. நம்ம சேர்த்த தண்ணி ஒருவேளை பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமா இடையில தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 2 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள். இத தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. பீன்ஸ் கேரட் ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியே கரெக்டா போச்சு. நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இப்போ இது ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு
அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை 1 நிமிஷம் போல வதக்கிக்கணும். அடுத்து இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்ப 2 நிமிஷமா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதுல நம்ம வேக வச்ச பீன்ஸ் கேரட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கேரட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பீன்ஸ் கேரட் பொரியல் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் வந்து இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுத்து சிம்லையே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. டிஃபரெண்டான டேஸ்ட்ல நம்மளுடைய பீன்ஸ் கேரட் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 300 கிராம் முள்ளங்கிய நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த எண்ணெயில சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த பொரியலுக்கு ஃபர்ஸ்ட் முள்ளங்கிய நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் இதெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணால் பொரியல் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த முள்ளங்கி 3/4 பங்கு அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயிலேயே வதக்க போகிறோம். இந்த முள்ளங்கி வதங்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. முள்ளங்கி நீர்ச்சத்துள்ள காய்ங்கிறதுனால அதுலேருந்து வெளிவர தண்ணியிலேயே முள்ளங்கி நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. முள்ளங்கி எண்ணெயிலேயே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இடையெல்லாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். முள்ளங்கி எண்ணெயிலேயே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம முள்ளங்கியை எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணோம்னா அந்த முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை தெரியாமல் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காயை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மறுபடியும் அதே கடாயிலேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிச்சதும் அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துட்டு இந்த பருப்பு ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பொரியலுக்கு பருப்பு அதிகமாக சேர்த்தோம்னா பொரியல் சாப்பிடும்போது இந்த பருப்பு கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுச்சு. அடுத்து இது கூட கறிவேப்பிலை, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பூண்டையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வந்து வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறிடுச்சு. இது கூட 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு முள்ளங்கி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்துக்கெல்லாம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம வதக்கி வச்ச இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஏற்கனவே வந்து முள்ளங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. 2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா ஃபுல்லாகவே வெந்துடும். 2 நிமிஷம் ஆச்சு. முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு
கசக்கி சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டான முள்ளங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலை ரொம்ப ஈஸியாக வேகமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எல்லா குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மெத்தடில் முள்ளங்கி பொரியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.